ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு சூப்பரான காடை பிரட்டல் செஞ்சிடலாமாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா 2 காடை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா, வாசனைக்கேற்ற கரம் மசாலா, கொஞ்சோண்டு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி ஊற வச்சிடலாம். அது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு வாணலில் கொஞ்சமாக திருவண்ண தேங்காய், நல்லா 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே கொஞ்சமாக சின்ன ஜீரகம், நல்லா 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலில் நல்லா எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நைஸாக கட் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நல்லா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேருங்க, நிறைய சேர்த்தா புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த காடையும் அது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இது மாதிரி நல்லா தயிர் மசாலாலாம் போட்டு ஊற வச்சு செஞ்சால் அந்த கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சோண்டு சால்ட்டு அதையும் சேர்த்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்தா அந்த மிளகு, தேங்காய், சீரகத்தெல்லாம் நல்லா அரைச்சி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தா சும்மா அருமையான காடை பிரட்டல் ரெடி. இதை நல்லா சாத்தில் போட்டு சாப்பிடும் சும்மா அப்படி தான் இருக்கும். தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.